நல்லா தேங்காய், மொச்சக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் அப்படின்னு எல்லா அக்காக்களையும் அள்ளி போட்டு நல்லா காரசாரமாக செய்கிற மொச்சை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே மொச்சக்கொட்டையை நான் வந்து 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அது கூட தண்ணி விட்டு ஒரு ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 15 விசில் விட்டு எடுத்திருக்கேன். ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வறுத்துட்டு போட்டாலே நல்லா வெந்துடும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், அது கூட கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நான் வந்து ஒரு முழு மூடி தேங்காவையும் மெல்லிசாக பத்தை போட்டு இது கூட சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த இடத்துல தேங்காய் போடுங்க. இந்த தேங்காய் தான் இந்த குழம்போட ஹைலைட்டு. இதில் இவ்வளோ காய் போட்டிருந்தா கூட இந்த தேங்காய்க்கு எங்கள் வீட்டில் சண்டை நடக்கும். எனக்கு தான் தேங்காய் வேணும், எனக்கு தான் தேங்காய் வேணும்ன்ட்டு. ஸோ இந்த குழம்போட ஹைலைட்டே இந்த தேங்காய் தான், மறக்காமல் போட்டுக்கோங்க. ஸோ தேங்காய் போட்டுட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கள், அது கூட வேக வச்சுருக்க மொச்சை, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த வந்து எண்ணெயில் இந்த காய் 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இது கூட சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு மிளகாய் தூளையும் இது கூட சேர்த்து நல்லா ஒரு கலந்துக்கோங்க. ஏன்னா இந்த எண்ணெயில் மிளகாய் தூள் வதக்கும் போது ஒரு பிரைட் கலர் கொடுக்கும். அதுக்காக தான் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றுறது. ஸோ இதெல்லாம் கலந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி இது கூட சேர்த்து கட்டிப்படாத அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்துடணும். இது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வெல்லம், அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நான் போடுறத காட்டில். ஸோ அதுக்கப்புறம் வந்து முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு 5 முட்டை இந்த மாதிரி கீறிட்டு இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த முட்டை இந்த குழம்பு கூடயே ஊறட்டும். ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 15 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.